ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா சமையல். இன்னைக்கு பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் குருமா. நாங்கள் அதரடியான குருமா, வெள்ளை குருமா. வெள்ளை குருமா வேக போட்டுப்போம், டக்குன்னு குருமா. ஆமாம், டக்கு புக்கு சமையல். ஆமாம், டக்கு புக்கு புக்கு புக்கு. உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸு வேக போட்டாச்சு. வெள்ளை குருமா, அதுக்கு வடைச்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கு மசாலா, ஒரு மசாலா வறுத்துக்கணும். காஞ்ச மல்லி, வெங்காயம், இது வெள்ளைப்பூடு, முந்திரி பருப்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சோம்பு, ஜீரகம், ஒரு 4 பச்சை மிளகாய். காரத்துக்கு பச்சை மிளகா தான் போடுறோம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிறோம். இது அதோட மசாலா. தேங்காய் குருமா, அரைச்சி வச்ச குருமா. ஆமாம், அரைச்சி வச்ச குருமா. மிளகா அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் பக்கம் இது பருத்துக்கங்க. போதும் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அந்த மசாலா ஆதி பச்சில் அரைக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சலாம். எல்லாத்தையும் போட்டு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். வறுத்தது கூட தேங்காய். இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, எல்லாத்துக்கும் சூட்டாகும். எல்லாம் குருமா. குழம்பு தாளிக்கலாம். ரெண்டு சோம்பு போடு. கொஞ்சம் கடுகு போடு. பட்டை, பூவு, இலை எல்லாத்தையும் போட்டு, ஒரு ஏலக்காய், வெங்காயம். வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் அது வாசனையும் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பயிர் வந்துருக்குல, அதை போட்டுருவோம்.
இப்போ அரைச்ச மசாலா ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி. உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வந்து இப்போ போடக்கூடாது, அப்புறமேட்டு தான். ஆமாம், இதான் வெள்ளை குருமா, குருமா அரைச்சி வச்ச வெள்ளை குருமா. ஒரு கொதிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு தக்காளி போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள், அப்படியே சொறி விடுமா. உப்பு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். ஒன்று வைக்கிறேன். தோசைக்கல்ல ஓட்டை எடுக்க இதுக்கு அது சூட்டாகும். தக்காளி தக்காளி குழம்பு கொதிக்கும் போது போடுங்க, இல்லைன்னா நிறம் மாறிடும். அவ்வளோதான், அதோட ஜூஸ் மட்டும் இறங்கணும் டேஸ்ட்டுக்காண்டி. ஒரே ஒரு தக்காளி. ஆமாம், ஒரே ஒரு தக்காளி. தக்காளி உளுந்தம்பருப்பு துவையல், சூப்பரான துவையல். இப்போ உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். இதுக்கு இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கே மட்டும் பிடிக்கும். பெருசாக இருந்தால் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், சின்னதாக இருக்குது. பெருசு சிறுசெல்லாம் இல்லை, வட்ட உருளைக்கிழங்கு. இப்போ குழம்பு முடிஞ்சிருச்சு, இறக்கிடலாம். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஏன் அப்படின்னா தோசைக்கல்ல போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. குழந்தைய விரும்பி சாப்பிடுங்க. ஒரே நிமிஷம் தான், 2 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். வடச்சட்டில் போடலாம், அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட். சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு, டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆகிட்டு. இப்போ துவையல் அரைச்சலாம். வறுத்தரைச்ச குருமா. இப்போ உளுந்தம்பருப்பு துவையல், இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். துவையல் உளுந்தம்பருப்பு துவையல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள். சாம்பாருக்கு, புளியோதரைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சுருக்குன்னு இருக்கும். ஆமாம், போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டு உளுந்து, கருவேப்பிலை, பட்டை வத்தை, வெள்ளைப்பூடு. உளுந்து, கருவேப்பிலை, மிளகா வத்தை, வெள்ளைப்பூடு, பெருங்காயம், தேங்காய். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, மிளகா வத்தை, வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா கணிசமாக போட்டுக்கலாம். இப்போதான் நல்லா இருந்துச்சு. துவையலுக்கே பெருங்காயம் தான் வாசனை. கருவேப்பிலையெல்லாம் அப்படி போட்டு அரைச்சிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது கருவேப்பிலை துவையல். கருவேப்பிலை எடுத்து போட்டுருவாங்க அவங்க. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வறுத்தோன்னா தேங்காய் போட்டுக்கலாம்.
வறுக்கும் போதே அது நல்லா அப்படியே கமகமன்னு மணக்குது. சம்மன் ஒரு துவையல். இப்போ புளி, துவையை அரைச்சி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டா இருக்கும். கல் உப்பு, தேங்காய் திருவி போடுங்க. ஆமாம், திருவி போடணும், அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வறுபடும். கூழுன்னு குடித்தாலும் இந்த துவையை சூட்டாகும், நல்லாயிருக்கும். ஆமாம், உப்பு, புளி, தேங்காய், உளுந்தம்பருப்பு, வெள்ளைப்பூடு, பெருங்காயம், நல்லா எல்லாம் மிளகா வத்த, கருவேப்பிலை. ஆமாம், கருவேப்பிலை அதுக்கு நிறையா போடுங்க, நல்லாயிருக்கும் வாசமாக. இப்போ போதும், அமர்த்திடலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்ச வெள்ளை குருமா, இது மசாலா வறுத்து அரைச்ச குருமா. இது தேங்காய், உளுந்தம்பருப்பு வறுத்த இது துவையல். இது உருளைக்கிழங்கு காம்பினேஷனும், தோசைக்கல்ல வட்டை உருளைக்கிழங்கு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஞ்சனா சமையல் என்கரேஜ் பண்ணுங்கள். பாய், வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.